அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்கிற பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அன்பான கட்டளை தருகிறார். உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். அதே போல் திருச்செவியும் வாழ்ந்து கொண்டிருப்பது நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக தான். என்னைக்காவும் ஒரு நாள் நற்செய்தி அறிவிப்பாளர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தங்காட்டிக்கு தான் நம்ம நாட்டில் கிறிஸ்துவ மதம் இருக்கிறது. நாமெல்லாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். அதே போல தான் நமது நாட்டிலிருந்து எத்தனையோ அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் வெளிநாடுகளுக்கு சென்று, வெளி மாநிலங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், ஒரு சில நேரங்களில் மகிழ்ச்சி எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு, அந்த விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவர்கள் செய்கிறார்கள். அதில் ஒருத்தர் இன்றைக்கு நமக்கு தன்னுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர இருக்கிறார். அருள் தந்தை கிறிஸ்டோபர் பிரதாப் ஸ்டான்லி, இரட்சகர் சபையை சேர்ந்த குருவானவர். அவரை உங்களுடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். ஓகே, அவங்க பேர் கிறிஸ்டோபர் பிரதாப் ஸ்டான்லி, இரட்சகர் சபை இல்லைங்களா ஃபாதர்? ரொம்ப சந்தோஷம். எங்களோடு உங்களுடைய அனுபவங்களை பகிர போகிறதுக்காக. ஃபாதர், உங்களுடைய ஊர், உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபாதர். என்னுடைய ஊர் நாகர்கோவில். நாகர்கோவில். ஆமாம் ஃபாதர். கோட்டாறு மறை மாவட்டம். பங்கு புனித ஜார்ஜியார் ஆலயம், தளவாய்புரம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர். என்னுடைய அப்பா பேர் பர்னபாஸ், அம்மா மேரி ராஜம்மாள். அப்பா கட்டட தொழிலாளர், அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. சரி சரி சரி. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கூட பிறந்தவங்க 8 பேர். வா, பெரிய ஃபேமிலி. மொத்தமாக 8 பேர் இல்லைங்களா? 8 பேர். ராயல் ஃபேமிலி. வெரி குட். நான் தான் 7ஆவது. எனக்கு அடுத்தது ஒரு பாப்பா பிறந்து உடனே இறந்துட்டாங்க. அவங்கள நான் பார்க்க கூட இல்லை, ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க. அப்புறம் ஒரு சகோதரர், எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சகோதரர் ஒருத்தரும் இறந்துட்டார். அவரும் நான் பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு முன்னாடி. சரி சரி சரி. அப்புறம் இப்போ இருக்கக்கூடியதில் என்னுடைய 2வது சகோதரரும் இறந்து விட்டார் மாரடைப்பால். 2016ஆம் ஆண்டு நான் பூனேயில் ஃபார்மேட்டர்ஸ் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது மாரடைப்பால் இறந்துட்டார். இப்போ இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் சொந்த ஊர்லேயே இருக்கிறாங்க, அங்கேயே வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் 7வது கடைக்குட்டி. ஆமாம் ஃபாதர். ஆமாம். அடுத்த பாப்பா இறந்துட்டாங்க. அப்போ நீங்கள் தான் ரொம்ப செல்ல பிள்ளை இல்லைங்களா? கண்டிப்பாக. கடைசி பிள்ளை, பெஞ்சமின் போல் ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக பாசமும் இருந்துச்சு, நல்ல அடி உதையும் கிடைச்சி. நம்ம ஏதாவது குறும்பு பண்ணால் எல்லாரும் நமக்கு பேரண்ட்ஸாக மாறிடுவாங்க, நமக்கு மேலே இருக்கிற எல்லாரும். அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நிறைய அன்பு, நிறைய கேர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சகோதரர்கள் மூலமாக, அம்மா அப்பா மூலமாக. சரி சரி சரி. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். உங்கள் ஸ்டடீஸ் எல்லாம் அங்கே தான் வரைக்கும்? எப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் குடும்பத்தில் நான் பிறந்து 5வது வயசு வரைக்கும் தளவாய்புரத்திலே இருந்தோம். அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக எங்களுடைய அம்மாவுடைய ஊருக்கு, தாத்தா பாட்டி ஊருக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம். அது எங்கே அப்படின்னா தென் தாமரைக்குளம். சரி சரி. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே தென் தாமரைக்குளம். அப்போது நான் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே தான் படித்தேன். ஓகே ஓகே. ஏறக்குறைய 5 ஆண்டுகள் அந்த இடத்துலையே அம்மாவுடைய சொந்த ஊர்லேயே நாங்கள் இருந்தோம். அதுவும் கோயில் பக்கத்திலே, பனிமை மாதா கோவில் ஆலயம் அது பக்கத்திலே இருந்தது. அது முடிச்சுட்டு திரும்பியும் நாகர்கோவிலுக்கு ஷிஃப்ட் ஆனோம் மறுபடியும். ஆமாம். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் அடுத்த நெக்ஸ்ட் 5 years எனக்கு நாகர்கோவில். ஆமாம், கார்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் என்னுடைய 6th-லேருந்து 10th வரைக்கும் படித்தேன். ஓகே. ஸோ அந்த 10th வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே 2 ஊர்லேயே இருந்துச்சு. அது வரைக்கும் நான் எதுவுமே பிளான் பண்ணலை, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. பட் நல்லா ஜாலியாக போச்சு என்னுடைய லைஃப். அந்த குழந்தை பருவம் ரொம்ப ஜாலியாக போச்சு. 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் பயங்கர ஜாலி அடிச்சிருக்கீங்க. ஆமாம் ஃபாதர். பரவாயில்ல. அப்போ எப்போ ஜாயின் பண்ணீங்க செமினரிக்கு? செமினரிக்கு இப்போ 10th முடித்த உடனேயே நான் ஜாயின் பண்ணேன். 10th முடிச்சுட்டு அது ஒரு என்னாச்சு அப்படின்னா, நான் 10th முடிஞ்சு குருவானவராக போகணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்கு செய்யலை ஆக்சுவலி.
என்னுடைய சகோதரர் எனக்கு நேர் மூத்தவர், அவர் வந்து 12th முடிச்சிருந்தாரு, நான் 10th, அவர் 12th. அப்போ அவர் தான் வந்து குருவானவராக போக போறாரு அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு வீட்டில் நல்ல மும்முரமாக நடந்துச்சு. அப்போது அம்மா எல்லாமே அவருக்காக எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க. எல்லாம் திடீர்னு நானும் போயிட்டு அம்மாக்கிட்ட நானும் போகிறேன் சாமியாராக, அப்படிதான் நான் சொன்னேன். அவருக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்குது. ஒருவேளை இருந்திருக்கலாம், என்னுடைய ஆழ் மனதில் ஒருவேளை அது இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு என்னவோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஆனால் குழந்தையா இருக்கும்போது நான் 5th படிக்கும் போதெல்லாம் வந்து வீட்டில் திருப்பலியெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஆமாம், நான் திருப்பலி நிறைவேற்ற அந்த பெட்ஷீட்டில் எடுத்து போத்திக்கிங்களா? அந்த பெரிய அப்போ ஒன்று இருக்கும். இந்த இது அடோரேஷன் சிஸ்டர்ஸ் உடைய கான்வென்ட்ல இருந்து அந்த அதெல்லாம் கிடைக்கும். எங்கள் அம்மா வந்து வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் அவங்களோட. அதனால அவங்க அதை எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் சின்ன குழந்தைனால அதை பாலில் போட்டு சாப்பிடுவோம், ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த பீஸை எடுத்து வச்சுட்டு பூசை வச்சிருக்கிறேன். அது ஒரு ஆர்வம் இருந்துச்சு சாமியார் ஆகணும் அப்படின்ட்டு. பட் அது வந்து உள்ளே இருந்துச்சு, நான் வெளிப்படுத்தலை அவ்வளோ பெருசாக. இப்போ அண்ணனுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தான் இந்த ஒரு ஆர்வம் மீண்டும் அப்படி திடீர்னு வந்துச்சா என்ன அப்படின்னு எனக்கு தெரில. நானும் சொன்னேன் எங்களுடைய அம்மாட்ட, நானும் போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப தெய்வ பக்தி உள்ள ஒரு பெண்மணி. அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்திருந்தாலும் கடவுள் நம்பிக்கை அவங்க விடவே இல்லை. கடைசி வரைக்கும் கடவுள் நம்பிக்கையில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்களுடைய இறப்பின் அந்த திருப்பலியில் நிறைய குருவானவர்கள் கலந்து கொண்டாங்க. மறைமாவட்ட குருக்கள், எனக்கு நிறைய பேர் தெரியாது உண்மையாகவுமே. அந்த குருக்களுடைய டெஸ்டிமனி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த அம்மா நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கோயிலுக்கு வந்துடுவாங்க, தவற மாட்டாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்தோம். நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது நாங்கள் 3 பேர், நான் எனக்கு நேர் இருக்கக்கூடிய அடுத்த 2 சகோதரர்கள், 3 பேரையும் ரெகுலராக கோவில் கூட்டு போயிடுவாங்க. நாங்கள் அடம் பிடிச்சி வரமாட்டோம்னு சொன்னாலும் அவன் நடக்காது, அடி உதவல் அது கூட்டு போயிடுவாங்க. சரி, கோயிலுக்கு போய் கண்டிப்பாக டெய்லி 6 o'clock மாஸ் காலையில் எல்லாருமே இருப்போம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னும் 3 சகோதரர்கள், அவங்க வந்து அப்போமே சின்ன வயசுலேயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து எஜுகேஷன் வந்து அவ்வளவு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, குடும்பவுடைய சூழ்நிலையினால அவங்கள படிக்க முடியாதனால அப்பா கூடால கட்டிட தொழில் அந்த ஹெல்ப்புக்காக போய் அவங்க 3 பேருமே அந்த வகையில் குடும்பத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த குடும்பத்தினுடைய வறுமையில் இருந்த ஒரு சூழ்நிலை, அதனால அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்கள் 3 பேரும் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களை படிக்க வைத்தார்கள். அந்த 3 சகோதரர்கள் அப்பா அம்மா சேர்ந்து எங்கள் 3 பேரையும் படிக்க வைத்தாங்க. அது நல்ல ஒரு தியாகம், அவங்களுடைய இதை பாராட்டணும். இப்போ நாங்கள் எங்கள் 3 பேரையும் வந்து ரெகுலராக கோயில் கூட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த பக்தி அப்படிங்கிறது வந்து அம்மாவுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன், அது வந்து மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அவ்வளோ அழகான ஒரு அனுபவம். அம்மாவோட விசுவாசம் தான் உங்களுக்கு வந்திருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. கண்டிப்பாக ஃபாதர், அவங்களுடைய அந்த கடவுள் மீது இருந்த நம்பிக்கை வந்து ரொம்ப நம்ம ஜஸ்ட் சொல்ல முடியாது அவ்வளோ. ஏன்னா கண்ணீரோடு இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க, ஆனால் கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஆமாம், அப்போ கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அதனால கூட உங்களுக்கு ஒகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறீங்க. அதில் கண்டிப்பாக அந்த ஆர்வம் சொன்னேன் இல்லையா, நான் 5வது படிக்கும் போதெல்லாம் இந்த திருப்பலி நிறைவேற்றுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் கோயிலில் வந்து பலிப்பீட பூக்களாக பணியாற்றியிருக்கிறேன். ஆமாம், பீடச்சிறுவராக நான் பணியாற்றியிருக்கிறேன். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன அப்படின்னா, ஃபாதர் ஜேம்ஸ் அப்படின்ட்டு ஒரு அருட்தந்தை, அவர் இந்த குழந்தைகளெல்லாம் கோயிலுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பலிப்பீட சிறுவர்களுக்கே ஒரு நோட்டு கொடுத்துருவார். அதில் லீடர் என்ன பண்ணும், எல்லாருடைய பேரை எழுதி யார் யாரெல்லாம் ரெகுலராக வர்றாங்களோ அவங்களுக்கு டிக் பண்ணிடணும். அப்போது ஆல் ஆஃப் சடன் அவர் என்ன பண்ணுவார், ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், அந்த நோட்டை எடுத்துகிட்டு எல்லாரையும் கூப்பிடுவார். அப்போ அந்த நோட்டில் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரும். அது வந்து மறக்க முடியாது, வாங்கணுமே சொல்லிட்டு அப்படியே பூசிக்கலாம். அது ஒரு தூண்டுதல், இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன வரும்னு சொல்ல முடியாது. அது சில சமயங்களில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபாதர் வந்து இந்த குழந்தைங்களை வர வைக்கிறதுக்கான எடுத்த ஒரு முயற்சி, அது கண்டிப்பாக என்னை வந்து கோயிலுக்கு இன்னும் அதிகமாக வர செய்தது அப்படின்னு தான் நான் சொல்லணும். பரவாயில்ல. இதுக்கு இப்போ 10th முடிச்சுட்டு நீங்கள்
செமினரிக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆமாம் ஃபாதர். அந்த அம்மா வந்து நீங்களும் போய் சாமியார் ஆகிறேன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? வெரி உடனே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு அப்பா என்ன சொன்னாருங்க? அப்பா கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் சந்தோஷம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒன்றும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை, பெருசாக எதுவுமே சொல்லலை. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு சில ஆண்டுகள் கழிந்த பிறகு எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க ஒரு முறை, உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ வந்துடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நீ கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டை நான் பார்க்கல. உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ திரும்ப வந்துடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக அவங்களுடைய ப்ரேயரும் இருந்திருக்கணும். ஒரு மகனாவது குருவானவர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ள ப்ரேயராக இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சொல்லலை அவங்க, நான் இதுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல. ஒகேஷன் ரொம்ப சந்தோஷம், 2 பேரும் போகிறீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி எனக்கும் பேக் பண்ணி கூடாலே வந்தாங்க மதுரை வரைக்கும். ஓகே ஓகே. நீங்கள் எந்த சபை? வந்து ரட்சகர் சபை. ரட்சகர் சபை. அந்த சபை எப்படி சூஸ் பண்ணீங்க? ஃபாதர், அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். ஏன்னா எனக்கு வந்து குருக்கள் அவ்வளோதான் தெரியுமே ஒழிய துறவர சபை, மறைமாவட்ட குருக்கள் அப்படிங்கிறது எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. அந்த வயசில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கும் அவ்வளோ ஒன்றும் தெரியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சாதாரண பெண்மணி. அவங்களுக்கு வந்து எங்கள் பங்குல இருந்த அந்த அருட்சகோதரிகளோட ரொம்ப ஒரு தொடக்கம், நல்ல ஒரு நெருக்கமான உறவு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நெருக்கமான உறவுனா, ஒரு காலகட்டத்தில் அந்த அருட்சகோதரிகள் இல்லத்தில் வந்து திருடர்கள் யாரோ வந்துட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு அந்த சிஸ்டர்ஸுங்களுக்கு அங்கே இருக்கிறதுல பயம். இப்போ எங்கள் அம்மா போய் அவங்களோட ஸ்டே பண்ணாங்க. ஷீ ஸ்டேடு. அப்போது அவ்வளவு நெருக்கமாக, ஏன்னா எதுனாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, எதுனாலும் அவங்க செய்வாங்க. அப்போது அந்த சிஸ்டர்ஸ் மூலமாக இது மாதிரி ரட்சகர் சபை குருக்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க, மதுரையில் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் உங்கள் பசங்களை சேர்க்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது, எனக்கும் யாரையும் தெரியாது. ரெடம்ப்ரிஸ்ட் அப்படின்னா ரட்சகர் சபை குருக்களில் யாருமே தெரியாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், பேக்லாம் அம்மா அண்ணன் 3 பேரும், 2 பேர் அண்ணனும் நீங்களும் 2 பேரும் சேர்ந்து தான் போறீங்க? 2 பேரும் ஒரே நேரத்தில் போகிறோம். எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த 2 பேரும் ஒரே சபைக்கு தான் போறீங்க? ஒரே சபைக்கு. ஆமாம். அவருக்கு என்ன அப்படின்னா 12th முடிச்சதுனால அவர் வந்து பெங்களூருக்கு போகணும், அவருடைய ஃபர்தர் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்காக. நான் வந்து மதுரையிலே இருந்து என்னுடைய +1 +2 ஆமாம் அதை நான் முடிக்கணும். அதுக்காக 2 பேரும் போகிறோம். அம்மாவும் கூடால வர்றாங்க. வந்துட்டு அதில் ஒரு சேட் இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய சகோதரருடைய அந்த ஃபைல் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அவருடைய மார்க் ஷீட்ஸு அதெல்லாம் மிஸ் பண்ணதுனால அவரால் கண்டினியூ பண்ண முடியலை. இப்போ வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து சப்மிட் பண்ணும்போது அவர் பார்க்குறாரு, அவருடைய அந்த ஃபைல், அந்த பேக்கை வந்து சின்ன ஒரு கவரில் வச்சுருந்தாரு, அது டோட்டலாக மிஸ்பிளேஸ். ஸோ இப்போ வந்து அப்போது ஃபாதர்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வாங்க, திரும்ப நீங்கள் இது பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி அப்படின்ட்டு அம்மா கூடல அனுப்பி விட்டாங்க. நான் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறேன், 10th முடிச்சுட்டு அப்படியே ஸ்டே பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சு அம்மா விட்டு இருக்கிற ஒரு அனுபவம், அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு அனுபவம். ஏன் அப்படின்னா, எங்கேயோ நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஆர்வம் இருந்தாலுமே எங்கேயோ இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல். யாரையும் தெரியாது, யாரோடையும் பழக்கம் கிடையாது. அப்போ அம்மா வந்து அப்படியே விட்டுட்டு போகும்போது லிட்ரலி நான் அப்படி அவங்கள பார்த்து அழுகிறேன், அவங்களும் அப்படி பார்த்து அழுகிறாங்க. கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, திரும்பியும் 2 பேரும் டேர்ன் பண்ணி பார்ப்போம். அது எல்லா ஃபாதர்ஸ்களும் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. கண்டிப்பாக அது ஒரு கண்ணீரோடு போனாங்க, நானும் அதே மாதிரி. பட் என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்வம் வந்து குறையவே இல்லை. நான் குருவானவராக மாறணும், குருவானவராக திருநிலைப்படுத்தப்படணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அப்படியே வளர ஆரம்பிச்சிச்சு. +1 +2 ஃபுல்லாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில சமயங்களில் அந்த டீனேஜர்ஸ்க்கான ஒரு சில சவால்கள் இருந்தாலும் கூட, அந்த நாட்டினஸ் இருந்தாலுமே கூட இந்த ஆர்வம் வந்து குறையவே இல்லை, அது துளிர் விட்டு வளர தான் ஆரம்பிச்சிச்சு அப்படி தான் நான் சொல்லுவேன். வெரி குட் ஃபாதர், ரொம்ப சந்தோஷம். அண்ணன் அதுக்கப்புறம் மார்க் ஷீட் கிடச்சி போனாருங்களா? அவரோட அண்ணனுக்கு வந்து அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அவருடைய மனநிலை முற்றிலும் மாறி போயிடுச்சு. அவர் வந்து அதுக்கு பிறகு சாமியார் ஆகணும் அப்படிங்கிற அந்த
அந்த ஆர்வம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு, அவருக்கு அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து அப்படியே ப்ரொஃபஷனல் லெவலுக்கு போயிட்டாரு. அவர் ஒரு எலக்ட்ரிஷியனாக மாறிட்டாரு, கான்ட்ராக்டராக மாறிட்டாரு. அப்படியே அவர் ஃபாதர் ஆகல, priest ஆகல, அவர் நீங்க. ஆமாம், அவர் ப்ரீஸ்ட் ஆகல, நான் ஃபாதர் ஆயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அம்மா ப்ரிப்பேர் பண்ணாங்க. நடந்து வயிறு வருது. கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்த அந்த சவுலை தேர்ந்தெடுக்கிறது போல எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. சாமியார்ட்ட திருநிலைப்படுத்துறதுக்கு கடைசியில் சவுலை தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தக்கூடிய அந்த காரியம் உங்களில் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஸ்டடீஸ் வந்து 11th 12th படிச்சிங்க அங்கே. அப்புறம் அது பிறகு உங்களோட நோவிஷியேட்டெல்லாம் 12th வந்து வரைக்கும் சென்ட் பிரிட்டோ மதுரையில் படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பெங்களூருக்கு ஃபாதர். பெங்களூருக்கு வந்தால் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். நாங்கள்லாம் 0 தெரியல ஃபாதர். நம்ம படித்தது எல்லாமே தமிழ் மீடியம். இங்கிலீஷ் அப்படின்னாலே ஒரு அவர்ஷன் இருக்கும் நமக்கு, அது மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சு. அதனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷு சுத்தமாக தெரியாது. அதனால் 1 year வந்து இங்கிலீஷ் கோச்சிங் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்னோடு சேர்ந்து நாங்கள் ஒரு 7 பேர் வந்து ட்ராவல் பண்ணோம் தமிழ்நாட்டில் இருந்து பெங்களூருக்கு. ஸோ எங்களுக்கு 1 year கோச்சிங் முடித்த பிறகு ஃபர்ஸ்ட் இயர் வந்து இனிஷியேஷன் இல்லைன்னா ஓரியன்டேஷன் இயர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அது வந்து இந்த சபையை பற்றிய இன்னும் கொஞ்சம் தெளிவும் ஒரு சில டாப்பிக்கும் இருக்கும். இந்த துறவரத்துக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் தான் அந்த 2 ஆண்டுகளும் நடந்து முடிஞ்சேன்னா, அதுவும் பெங்களூரில் தான். அது முடிச்சுட்டு ஃபிலாசபி 3 ஆண்டுகள் ஃபிலாசபி, எங்களுடைய ஓன் ஃபிலாசபேட். அப்போ அதுவும் பெங்களூர்லேயே எங்கள் மெயின் ப்ரொவின்ஷியலேட் பக்கத்துலேருந்து இன்னும் ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். ஹென்னூர் பண்டே அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ அங்கே 3 years தத்துவியல் முடித்தோம். அதே நேரத்தில் கரஸ்பாண்டன்ஸில் வந்து நாங்கள் எங்களுடைய டிகிரியும் முடிச்சிட்டோம். ஆமாம், கரஸில் முடிச்சிட்டோம். யூஜி முடிச்சுட்டு அப்போது 3 years அதோட எங்களுக்கு ஸ்டடீஸ் முடிஞ்ச உடனே எங்களுடைய நொவிஷியேட் இப்போ தான் அந்த முக்கியமான ஒரு ஸ்டேஜ். ஏன்னா முதல் வார்த்தைப்பாடு அப்படிங்கிறது வந்து அப்போதான் அந்த நொவிஷியேட் முடிஞ்ச பிறகு தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ தான் அங்கி எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு கோட்டகிரியில் இருந்துச்சு. அது வந்து ரியலாக ஒரு வனவாசம் மாதிரி தான். ஏன் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பெங்களூர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆக்டிவாக நாய்ஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ப்ளஸ் வெரி ஆக்டிவாக இருப்போம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். நொவிஷியேட் அப்படிங்கும்போது அது என்வாயர்மெண்ட்டே டிஃப்ரெண்ட். நாங்கள் இருக்கக்கூடியது எப்படின்னா ஃபாதர் ஒரு ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட், வைல்டு லைஃப் உள்ள ஒரு 20 acres டீ எஸ்டேட். அதில் எங்கள் ஹவுஸ் மட்டும் தனியாக இருக்கும். நீங்கள் நைட்டில் நினச்சி வெளியெல்லாம் வர முடியாது, ஏன்னா வைல்டு லைஃப்னால. ஸோ அது ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை ஃபுல்லாக. ஸோ ஏன் அப்படின்னா அந்த அமைதியில் நம்ம வந்து உள்ள ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனால் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது, வந்துட்டே இருக்கும். ஆமாம், ப்ளஸ் நம்முடைய பர்சனாலிட்டியை நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும், நமக்குள்ளே ஒரு ஆன்மீக பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஏஜில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை. பட் அது ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ், பியூட்டிஃபுல் என்வாயர்மெண்ட். அங்கே தான் வந்து எங்களுக்கு நொவிஷியேட் இருந்துச்சு 1 year. என்னோடு சேர்ந்து இன்னும் மற்ற சகோதரர்களும் இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் 5 பேர் இருந்தோம். எங்களை வந்து 5 star அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 5 பேரும் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை எந்த ப்ரோக்ராம் இருந்தாலுமே எங்களை வந்து 5 stars அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ எங்களுடைய 5 பேருமே முதல் வாக்குறுதி நாங்கள் கொடுக்கப்பட்டது, ப்ரொஃபஷன் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அப்படியே அன்னைக்கு நாங்கள் பெங்களூருக்கு போகிறோம் எங்களுடைய தியாலஜி ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுறதுக்காக. ஸோ தியாலஜி ஃபுல்லாக எங்களுக்கு என்ன அப்படின்னா 1 year தியாலஜி வச்சுருந்தாங்க. அடுத்தது ஒரு 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ரீஜென்சி அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு ஃபிலாசபி முடிஞ்சு ரீஜென்சி இல்லை, இப்போ நொவிஷியேட் முடிச்சு உடனே அனுப்பவும் முடியாது. அதனால என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் தியாலஜி முடிக்கட்டும், முடிச்ச பிறகு ஆமாம் ஒரு ரீஜென்சி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு அனுப்பலாம் அப்படின்னாங்க. அந்த டைமில் தான்
இந்த சுனாமி அப்படிங்கிறது வந்து தாக்கப்பட்ட நேரம் 2004. அப்போ நாங்கள் அந்த 1 இயர் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். நானும் இன்னொரு சகோதரர், என்னோடு இருக்கக்கூடிய ஃபாதர், இப்போ ஃபாதர் ஆயிட்டாரு. அவரும் நானும் வந்து சென்னையில் பட்டினம்பாக்கம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். அது ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா எங்களுடைய ஐடென்டிட்டியை நாங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது. நாங்கள் பிரதர்ஸுங்க சொல்லக்கூடாது. நாங்கள் என்னென்னா சாதாரண ஒரு ஆள் அப்படி தான் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தணும். இப்போ என்னுடைய பேர் வந்து கிறிஸ்டபர்னு சொன்னால் நான் கிறிஸ்டியன் தெரிஞ்சிடும். அப்போ நான் என்ன சொன்னேன், பிரதாப் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் தெரியும். எல்லாருமே பிரதாப் சார் அப்படின்னு தான் கூடுவாங்க, அப்படி தான் கூடுவாங்க. ஸோ அப்படி தான் அந்த இதில் ஆரம்பித்தோம். ஒரு வீடு வாடகை எடுத்து, வீடுனா குடிசை. அதில் வந்து அனுபவம் எப்படின்னா, ஒரு இயேசு சபை சார்ந்த ஒரு சகோதரர் அப்போ வந்து அவங்க விசிட் வருவாங்க அந்த இடத்துக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. அவர் பார்த்தாரு, நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அவர் என்ன பண்ணார், அவங்க ஹவுஸில் இருந்து அங்கே அவங்களுடைய குடவுனில், அதாவது யூஸ் பண்ணி இப்போ தேவையில்லாமல் இருந்திருக்கும் ஒரு வேளை, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக எங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்தாரு எல்லாமே. அது மறக்க முடியாது எனக்கு. ஏன்னா எங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பட் எங்களை பார்த்துட்டு அவருடைய அந்த ஒரு ஜெனராசிட்டி இருக்கு இல்லையா, இதை செய்யணும், இதை செய்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் செய்தது வந்து நிஜமாக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு அது. ஃபாதர், ரியலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உண்மையாலுமே உங்களுடைய வொகேஷன் நல்லா இருந்துச்சு. இதே வெள்ளத்தில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நிறையா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம் ஃபாதர். அன்பு நேயர்களே, ஃபாதர் கிறிஸ்டோபர் பிரதாப் ஸ்டான்லி தன்னுடைய அனுபவங்களை அழகாக ஆரம்பிச்சிருக்கிறாரு. உண்மையிலே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அவங்க குடும்பத்தில் 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேரில் அண்ணன் தான் குருவானவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அம்மா ஆசைப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஆனால் குருவானவர் ஆனது அழைக்கப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அருள் தந்தை கிறிஸ்டோபர். நல்லா இருந்துச்சு. அதே போல் அழகாக சொன்னார், அவங்களுடைய அம்மாவுடைய விசுவாசம் டெய்லியும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ப்ரேயர் பண்ணுறது, அது அவர்களுக்கு தேவாலயத்தில் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி அழகாக சொன்னார். தொடர்ந்து அவரோட பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.